குடும்ப தலைவிகளின் உயிர் காக்க இலவச கேஸ் இணைப்பு வழங்கிய சின்னம் தாமரை. ஹிஜாப் எனப்படும் முக்காடு பிரச்சனைக்கும் பர்தாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரச்சனை முகத்தை முற்றிலும் மறைக்கும் முக்காடு கூடாது என்பதுதான். ஏனெனில் அது சீருடை விதிகளை மீறுவதாக உள்ளது என்று கல்லூரி நிர்வாகம் கூறுகிறது. இதற்கு முன் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து எந்த சக்தி பிரம்மாண்டமான போராட்டத்தை முன்னெடுத்ததோ அதே சக்தி இங்கும் புகுந்து விளையாடி வருகிறது. இந்துக்களுக்கு அசான் இடையூறாக இருக்கும் என்றால் நேபாளத்துக்கு இந்துக்கள் போகட்டும் என்று கூறப்பட்டிருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதே போன்ற ஒரு காட்சி பாகிஸ்தானில் ஏராளமான முஸ்லிம் மாணவர்கள் மத்தியில் ஒரு இந்து பெண் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஆனால் இங்கு முஸ்கான் கான் பாராட்டப்பட்டார். இப்போது ஒரு முக்கிய கேள்வி எழுகிறது. ஹிஜாப் பிரச்சனையை இப்போது கிளப்ப என்ன காரணம்? காரணம் தேர்தல். பிஜேபிக்கு எதிராக முஸ்லிம் வாக்குகளை ஒருங்கிணைக்க இத்தகைய போராட்டம் தேவைப்படுகிறது. மார்ச் 7ஆம் தேதி 5 மாநில தேர்தல்கள் முடிவுக்கு வருகின்றன. மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அசைன்மெண்ட் முடிந்ததும் பாசறைக்கு திரும்பி விடுவார்கள் போராளிகள். ஹிஜாப் விவகாரத்தின் சாரம் என்னவெனில், நாங்கள் வீட்டுக்குள் மட்டுமல்ல வகுப்பறைகளிலும் இஸ்லாமியராகவே இருப்போம் என்பதுதான். இதேபோல எல்லா தரப்பினரும் சொல்லவும் நடக்கவும் ஆரம்பித்தால் சமூக ஒழுங்கு என்னாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மத சார்பின்மை என்ற பெயரில் இந்துக்களுக்கு மறுக்கப்படுகிற விஷயங்கள் மத சுதந்திரம் என்ற பெயரில் சிறுபான்மையினருக்கு அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் இரு சாராருக்கும் உள்ளது ஒரே சட்டம்தான். எப்போதுமே விதிவிலக்கு பெற்ற சமூகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கருதியே தீர வேண்டுமானால் மதசார்பின்மை பற்றி ஏன் பேச வேண்டும்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. ஹிஜாப் விவகாரம் குறித்துதான் பார்க்க போகிறோம். பெரும்பாலான ஊடகங்கள் சொல்ல மறந்த அல்லது சொல்ல மறைத்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹிஜாப் பிரச்சனைக்கு பின்னே இருக்கக்கூடிய அரசியல் சக்தி எது? அதன் நோக்கம் என்ன? அவர்கள் எப்படி ஒன்றுமில்லாததை உலக பெரிதாக மாற்றுகிறார்கள்? இவை பற்றி தான் அலசப் போகிறோம். ஹிஜாப் எனப்படும் முக்காடு பிரச்சனைக்கும் பர்தாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கர்நாடக கல்லூரிகளில் பர்தா அனுமதிக்கப்பட்டே வருகிறது. பிரச்சனை முகத்தை முற்றிலும் மறைக்கும் முக்காடு கூடாது என்பதுதான். ஏனெனில் அது சீருடை விதிகளை மீறுவதாக உள்ளது என்று கல்லூரி நிர்வாகம் கூறுகிறது. அதை சில இஸ்லாமிய மாணவிகள் ஏற்கவில்லை, எதிர்த்து போராட்டம் நடத்தினர். 2021 டிசம்பரில் உடுப்பி மகளிர் PU கல்லூரியில், அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி கல்லூரியில் ஹிஜாப் அணிந்த 6 மாணவிகள் சீருடை விதியை மீறியதாக வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதைத் தொடர்ந்து அந்த பெண்கள் சில வாரம் போராட்டம் நடத்தினர். அவர்கள்தான் இப்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இங்கு PU கல்லூரி என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் +1, +2 வகுப்புகளை பள்ளி வளாகத்திலேயே வைத்து விடுகின்றனர். கர்நாடகத்தில் பட்டப்படிப்புக்கு முந்திய கல்லூரி என்கிற பெயரில் +1, +2 படிப்புகள் தனியாக ஒரு கல்லூரியாகவே நடத்தப்படுகின்றன. அவைதான் PU காலேஜ் என்பதாகும். ஜனவரி 3ஆம் தேதி சிக்கமகளூர் கொப்பாவில் உள்ள அரசு கல்லூரி மாணவிகள் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வந்தால் நாங்கள் காவி அணிந்து வருவோம் என்று போராடினார்கள். ஜனவரி 6ஆம் தேதி இதே போன்ற காட்சிகள் மங்களூருவில் அரங்கேறியது. பிப்ரவரி 2ஆம் தேதி குண்டப்பூர் அரசு கல்லூரியில் இஸ்லாமிய மாணவிகளை ஹிஜாப் அணிய அனுமதித்தால் நாங்கள் காவியில் தான் வருவோம் என்று இந்து மாணவர்கள் போராட அங்கே ஒரு பெரும் பரபரப்பு உருவானது. பிப்ரவரி 3ஆம் தேதி பண்டார்கர் கலை அறிவியல் கல்லூரியிலும் இதே நிலை தொடர்ந்தது. பெலகாவி, பிண்டூர் அரசு கல்லூரிகளிலும் பதற்றம் தொற்றியது. நூற்றுக்கணக்கான இந்து மாணவர்கள் காவி துணியுடன் குழுமத் தொடங்கினர். இந்நிலையில் பள்ளி என்பது சரஸ்வதி குடியிருக்கும் இடம். பள்ளிகளை தலிபான் மயமாக்க அனுமதிக்க மாட்டோம், பள்ளிகளின் விதிமுறைகளுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்று கர்நாடக பிஜேபி தலைவர் நளின்குமார் கட்டீல் கூறினார். இவ்விதமாக வளர்ந்து கொண்டே போன ஹிஜாப் விவகாரம் இப்போது நீதிமன்ற வரம்புக்குள் வந்திருக்கிறது. கர்நாடக ஹிஜாப் விவகாரத்துக்கு பின்னால் மிக தெளிவான திட்டமிட்ட சதி இருக்கிறது. இதற்கு முன் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து எந்த சக்தி பிரம்மாண்டமான போராட்டத்தை முன்னெடுத்ததோ அதே சக்தி இங்கும் புகுந்து விளையாடி வருகிறது. 2021 செப்டம்பர் மாதம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாணவர் அமைப்பான
கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கர்நாடகத்தில் உள்ள கல்லூரிகளில் தன் அமைப்புக்கான உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியது. இந்த இடத்திலிருந்துதான் ஹிஜாப் பிரச்சனைக்கான புள்ளி தொடங்குகிறது. 2021 அக்டோபரில் ஹிஜாப் சர்ச்சைக்கு வித்திட்ட 4 மாணவிகள் ட்விட்டர் அக்கவுண்ட் தொடங்கி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் கொள்கைகளை பதிவிட தொடங்கினார்கள். ஹிஜாப் பிரச்சனை தொடங்கிய பின்னரே கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் எங்களை தொடர்பு கொண்டனர் என்று அந்த மாணவிகள் கூறினாலும் அதற்கு முன்பிருந்தே அந்த அமைப்புக்கும் மாணவிகளுக்கும் இருந்த தொடர்பை அவர்களது ட்வீட்டுகள் அம்பலப்படுத்துகின்றன. 2021 நவம்பர் 1ஆம் தேதி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடங்கிய சாம்பியன் ஹேஷ்டேகில் இந்த மாணவிகள் பதிவிட்டுள்ளனர். அந்த ஹேஷ்டேக் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தொடங்கப்பட்டதாகும். இதை முஸ்கான் என்ற மாணவியின் ட்விட்டர் ஹேண்டிலில் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஹிஜாப் பிரச்சனையை கிளப்பிய மாணவிகள் அனைவரும் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் டூல் கிட் அல்லது வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்படும் பதிவுகளை அப்படியே ட்விட்டரில் பதிவிட்டு வந்திருக்கின்றனர். 2021 நவம்பர் 21ஆம் தேதி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கி மூலம் தொழுகைக்கு அழைப்பதை குறிக்கும் அசான் பற்றி பதிவிடுகிறார். அதில் இந்துக்களை வம்புக்கிழுக்கும் வார்த்தைகளும் இடம்பெற்றுள்ளன. இந்துக்களுக்கு அசான் இடையூறாக இருக்கும் என்றால் நேபாளத்துக்கு இந்துக்கள் போகட்டும் என்று கூறப்பட்டிருந்தது. சங்கி என்கிற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இவற்றை அந்த ஹிஜாப் மாணவிகள் அப்படியே காப்பி செய்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். 2021 டிசம்பர் 12ஆம் தேதி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்த பல்வேறு குற்ற பின்னணி கொண்ட ரவுஃப் ஷெரீஃபுக்கு ஆதரவான டூல் கிட்டையும் பதிவையும் அந்த மாணவிகள் தங்கள் ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளனர். 2021 டிசம்பர் 31ஆம் தேதி கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் கர்நாடக மாநில கமிட்டி உறுப்பினர் மசூத் மன்னாவும் இந்த மாணவிகளும் ஹிஜாப் விவகாரத்தை கையில் எடுத்து கல்லூரி வளாகங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். 2022 ஜனவரி 1ஆம் தேதி மீர் ஃபைசல் எனும் பத்திரிகையாளர் அந்த மாணவிகளிடம் பேட்டி எடுக்கிறார். அவர் பேட்டி எடுத்த அடுத்த நாளே மேலும் பல பத்திரிகையாளர்களை அந்த மாணவிகள் சந்திக்கின்றனர். விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. ஜனவரி 13ஆம் தேதி ருஷ்டா ஃபாத்திமா கான் எனும் பத்திரிகையாளர் மாணவிகளிடம் பேட்டி எடுக்கிறார். ஜனவரி 19ஆம் தேதி இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் NDTVயும் மாணவிகளுடன் கைகோர்க்கின்றன. ஜனவரி 20ஆம் தேதி ரஃபியா ஷிரீன் என்ற இடதுசாரி பத்திரிகையாளர் வருகிறார். நீங்க ஒவ்வொன்றா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டா இஸ்லாமிய பத்திரிகையாளர்களாக அடுத்தடுத்து படையெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த விவகாரத்தை பெரிதாக்க பெருமுயற்சி எடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு மாறி மாறி பத்திரிகையாளர்கள் படையெடுக்க தேசிய பிரச்சனை போன்ற தோற்றம் ஹிஜாப் விவகாரத்துக்கு கிடைத்து விடுகிறது. தொடக்கத்தில் சில மாணவிகள் மட்டுமே பங்கேற்ற விவகாரம் தேசிய பிரச்சனை போல சித்தரிக்கப்பட்டு சர்வதேசிய கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தனக்கு சாதகமான பத்திரிகையாளர்களை கண்டறிந்து வைத்திருக்கும். சரியான நேரத்தில் அவர்களை ஒன்று கூட்டி களமிறக்குவார்கள். ஒரே நேரத்தில் காட்சி ஊடகங்கள் அனைத்திலும் பிளாஷ் ஆகும். கண் விழித்து பார்ப்பதற்குள் விண்ணளவு பிரச்சனையை வளர்த்திருப்பார்கள். இதை ஒரு கலை போலவே செய்யக்கூடிய அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. த நியூஸ் மினிட் எனும் செய்தி இணையதளம் இந்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி முக்கிய செய்தி வெளியிட்டிருந்தது. அதில் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடன் அந்த மாணவிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அப்போதே அது குறிப்பிட்டிருந்தது. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் நாம் கவனிக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்த் என்கிற அமைப்பும் ஹிஜாப் சர்ச்சையில் முக்கிய பங்காற்றியுள்ளது இப்போது தெரிய வந்திருக்கிறது. குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் பிரியங்க் கனுங்கோ கூடுதலாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். பள்ளிகளுக்கு சீருடை அணிந்து செல்ல வேண்டாம் என இஸ்லாமிய மாணவிகளை இஸ்லாமிய அமைப்பாளர் தாருல் உலூம் கேட்டுக்கொண்டது என்று அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். இந்த விவகாரத்தில் இஸ்லாமிய மாணவியருக்கு ஆதரவாக மீடியாக்கள் செயல்பட்ட போது இந்து மாணவர்களுக்கு ஆதரவாக இந்து அமைப்புகள் களமிறங்கின. இதன் உச்சமாக சிவமொக்காவில் உள்ள அரசு கல்லூரியில் காவி கொடியை ஏற்றினர் இந்து மாணவர்கள். ஒரு சாதாரண சீருடை தொடர்பான பிரச்சனையை சமூக பிரச்சனை போல கொண்டு போவதில் தற்காலிக வெற்றி பெற்றது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு போராட்டங்களை முன்னெடுக்கும் விதத்தில் ஒரே மாதிரியான சில தன்மைகளை நாம் பார்க்க முடியும். அதாவது நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். எப்படின்னா, இப்ப குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழக மாணவியான லடிடா ஃபார்சனாவும் ஆயிஷா ரென்னாவும் கதாநாயகிகள் ஆக்கப்பட்டனர். அவர்களை ஹீரோ எனும் அர்த்தத்தில்
பெண்பாலில் ஷீரோ என்று அடைமொழி கொடுத்து செல்லமாக அழைத்தார் பத்திரிகையாளர் பர்காதத். அதுபோலவே இந்த போராட்டத்தில் பெண் போராளியாக சித்தரிக்கப்பட்டவர் பிவி முஸ்கான் கான். மாண்டியாவில் உள்ள PU கல்லூரிக்கு ஹிஜாப் அணிந்து அவர் வந்தபோது அங்கிருந்த இந்து மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்ப உடனே அவர் அல்லாஹு அக்பர் என்று எதிர்கோஷம் இட்டார். இந்த காட்சி நாடு முழுவதும் பரவி பரபரப்பானது. அதைத் தொடர்ந்து அவர் திடீர் போராளியாக முஸ்கான் சித்தரிக்கப்பட்டார். அதற்கு அவருக்கு பாராட்டுகள் வேறு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதே போன்ற ஒரு காட்சி பாகிஸ்தானில் ஏராளமான முஸ்லிம் மாணவர்கள் மத்தியில் ஒரு ஹிந்து பெண் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஆனால் இங்கு முஸ்கான் கான் பாராட்டப்பட்டார். அவருக்கு RSS முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தது. அந்த அமைப்பின் பிராந்திய தலைவர் அனில் சிங் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் பிவி முஸ்கான் கான் எனும் அந்த மாணவி நம்முடைய மகளும் சகோதரியும் ஆவார். இந்த நெருக்கடியான நேரத்தில் நாங்கள் அவருடன் நிற்கிறோம். தான் படிக்கும் கல்லூரியில் ஆடை கட்டுப்பாட்டை அந்த பெண் மீறினால் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கட்டும். மாறாக அவரை இடைமறித்து ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டது தவறு. இஸ்லாமியர்கள் நமது சகோதரர்கள். முஸ்லிம் ஹிந்து இரு சமூகங்களின் மரபணு ஒன்றே என்று அவர் கூறியிருந்தார். ஹிந்து ராஷ்டிரம் பேசும் RSS கிளை அமைப்பு இத்தகைய நிலைப்பாடு எடுத்து இஸ்லாமிய சகோதரிக்கு ஆதரவு அளித்தது. பாகிஸ்தானில் இது போன்ற ஹிந்து பெண்களுக்கு ஆதரவான ஒரு காட்சியை பார்க்க முடியுமா? இப்போது ஒரு முக்கிய கேள்வி எழுகிறது. ஹிஜாப் பிரச்சனையை இப்போது கிளப்ப என்ன காரணம்? காரணம் தேர்தல். பிஜேபிக்கு எதிராக முஸ்லிம் வாக்குகளை ஒருங்கிணைக்க இத்தகைய போராட்டம் தேவைப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலின் போதுதான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் கைவண்ணம் இருந்தது. அதற்கு ஜாமியா மில்லியா இஸ்லாமியா கல்லூரி, JNU மாணவர் மாணவியர் களமிறக்கப்பட்டனர். ஆம் ஆத்மி கட்சி MLA அமானுல்லா கான் சூத்திரதாரியாக விளங்கினார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் அதன் கிளை அமைப்புகளும் தங்களுக்கு சொந்தமான 73 வங்கி கணக்குகளிலிருந்து ரூபாய் 120 கோடி அளவுக்கு பணத்தை எடுத்து செலவழித்திருந்தது. CAA போராட்ட வன்முறை உச்சத்தில் இருந்த காலகட்டமும் இவர்கள் வங்கியிலிருந்து மொத்தமாக பணத்தை எடுத்து செலவழித்த காலகட்டமும் பொருந்தி போயின. இதனை அமலாக்கத்துறை பகிரங்கமாக அறிவித்தது. இதன் பலனாக தில்லி தேர்தலில் மொத்த முஸ்லிம் வாக்குகளும் ஆம் ஆத்மிக்கு சென்றது. இந்திய தலைநகரில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்தது. கடந்த ஆண்டு 5 மாநில தேர்தல் நடந்தபோது விவசாயிகள் போராட்டம் நீடித்தது. அதற்கு பின்னால் காலிஸ்தான் பயங்கரவாத ஆதரவாளர்கள் இருந்தனர். இப்போது 5 மாநில தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் தான் கர்நாடக முஸ்லிம் மாணவியர் சிலரை முன்னிறுத்தி ஹிஜாப் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து போராட்டத்தின் நோக்கம் என்ன என்பது புரிந்திருக்கும். தேர்தல் முடிந்தவுடன் இந்த போராட்டமும் முடிந்துவிடும். மீண்டும் தேர்தல் வருகிற போது புதிய விவகாரத்தை கண்டுபிடிப்பார்கள், மீண்டும் ஆரம்பிப்பார்கள். மார்ச் 7ஆம் தேதி 5 மாநில தேர்தல்கள் முடிவுக்கு வருகின்றன. மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அசைன்மெண்ட் முடிந்ததும் பாசறைக்கு திரும்பி விடுவார்கள் போராளிகள். இதேபோல்தான் ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரை வெளியிடும். அநேகமாக அது பெகாசஸ் பற்றியதாக இருக்கும். கூட்டத்தொடர் முழுக்க அதை வைத்துக் கொண்டு ஓட்டுவார்கள். நியூயார்க் டைம்ஸே சொல்லிவிட்டது என்பார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் அதுவரை குரல் கொடுத்த அரசியல்வாதிகள் ஓய்வெடுக்க சென்று விடுவார்கள். உள்நாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தி வெளிநாட்டில் இந்தியாவை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்குவது, வெளிநாட்டு ஊடக தகவல்களை வைத்துக் கொண்டு உள்நாட்டில் அரசியல் செய்வது என்கிற வினோதமான விளையாட்டு இப்போது நடந்து வருகிறது. மோடியை எதிர்த்து அரசியல் செய்ய எந்த இஷ்யூவும் இல்லாததால் இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஹிஜாப் விவகாரத்தின் சாரம் என்னவெனில், நாங்கள் வீட்டுக்குள் மட்டுமல்ல வகுப்பறைகளிலும் இஸ்லாமியராகவே இருப்போம் என்பதுதான். இதேபோல எல்லா தரப்பினரும் சொல்லவும் நடக்கவும் ஆரம்பித்தால் சமூக ஒழுங்கு என்னாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கையில் மருதாணி எட்டுக்கொண்டு வந்த குழந்தைக்கு ஒரு சிறுபான்மையினர் பள்ளியில் அபராதம் விதித்ததாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வருகின்றன. காஞ்சிபுரத்தில் கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து வந்த மாணவனை ரவுடி போல் இருக்கிறது என்று கூறி அந்த மாலையை கலற்றச் சொல்லி இருக்கிறார் ஒரு ஆசிரியர். லாவண்யா விஷயத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை யூகிப்பது கடினம் அல்ல. மதசார்பின்மை என்ற பெயரில் இந்துக்களுக்கு மறுக்கப்படுகிற விஷயங்கள் மத சுதந்திரம் என்ற பெயரில் சிறுபான்மையினருக்கு அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் இருசாராருக்கும் உள்ளது ஒரே சட்டம்தான். எப்போதுமே விதிவிலக்கு பெற்ற சமூகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கருதியே தீர வேண்டுமானால்
மதசார்பின்மை பற்றி ஏன் பேச வேண்டும்? தேர்தலுக்கு தேர்தல் இது போன்ற போராட்டங்கள் வெடிப்பது வாடிக்கையாகிவிட்ட நிலையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் புலனாய்வு அமைப்புகள் ஏன் முன்கூட்டியே சுதாரிக்கவில்லை என்கிற கேள்வி எழுகிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எங்கிருந்து நிதி வருகிறது? நிதி வரும் வழியை முற்றிலும் அடைப்பதில் மத்திய அரசு சிறப்பாக செயல்படவில்லையா? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. பதிலை கண்டுபிடிப்பது மத்திய அரசின் பொறுப்பு. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். குடும்பத் தலைவிகளின் உயிர் காக்க இலவச கேஸ் இணைப்பு வழங்கிய சின்னம் தாமரை.